நீங்க பணக்காரனா ஆவணுமா? முதல்ல டிசிப்ளினா இருக்க கத்துக்கணும். டிசிப்ளின் தான் உங்களை உயர்த்தும். நம்ம பணத்தை எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். ஆனா டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் சம்பாதிச்ச பணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லனா சம்பாதிச்சது மொத்தம் வேஸ்டா போயிடும். நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னலேன இந்த இடத்துல உங்க டிசிப்ளின் இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்னா என்ன? நம்ம எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ஒழுக்கமாகவும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜிம் போகும்போது முழுமையான வேலைகளை செய்ய மாட்டோம். கொஞ்ச நேரம் வேலைகளை செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்துல போன் நோண்டிக்கிட்டு இருப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் பாடி கிடைக்காது. இதனால நீங்க ஜிம்முக்கு வருவதை நிறுத்திடுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது கூட பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தான் படிப்பீங்களே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசப்படுவீங்க, இல்லனா லவர் கூட பேச போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. இதனால நிறைய முறை தோல்வி அடைவீங்க. படிப்பில நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அந்த விஷயத்துல முழுமையா கவனத்தை செலுத்துங்கள். இப்ப நம்ம ஒரு பணக்காரன் ஆவதற்கு மூணு வழிமுறைகளை வாங்க பார்க்கலாம். வழிமுறை 1. எப்போதுமே நம்மளுக்கு மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில என்னதான் பண்ண போறோம்? காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்? எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போலாம்? இப்படித்தான் உங்களோட மைண்ட் சின்னதா யோசிக்கும். நீங்க போன் யூஸ் பண்ணி உங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. அந்த மொத்த டைமையும் உங்க ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறீங்களோ அந்த விஷயத்துல உங்களோட டைம் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்கும். வழிமுறை 2. நீங்க வீட்டில இருக்கு சொல்ல சமைக்க கத்துக்கங்க. என்னடா இது சமையல் எல்லாம் லேடிஸ் தானே செய்யணும், நம்ம எதுக்கு செய்யணும்னு நினைக்காதீங்க. இதுவும் நீங்க growth ஆகிறதுக்கான ஒரு வழிதான். எப்படின்னா நீங்க சமைக்கும் போது ஒரு புது ஸ்கில் கத்துப்பீங்க. இதனால உங்களோட உடம்பு ஆரோக்கியமாகவும் மிக வலிமையாகவும் இருக்கும். நீங்க வயசான பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வீணா காசு செலவழிக்க வேணாம். வீட்டில் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பழகுங்க. இனிமே உங்க ஃபுட் நீங்களே சமைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதை 21 நாள் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான சாப்பாடு கூட செஞ்சு பாருங்க. நீங்க ஈஸியா கத்துப்பீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். உங்களுக்கே என்னால முடியும் அப்படின்னு வந்தா நீங்க சக்சஸ் ஆக போறீங்கன்னு அர்த்தம். வழிமுறை 3. கவன சிதறல்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்ட் நம்மள கண்ட்ரோல் பண்ணு. நீங்க ஒரு முழு முயற்சியுடன் அந்த ஒர்க்கை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மைண்ட் டேட கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம மனசுதான் நம்மள அழுத்தத்தை கொடுக்கும். இதனால நம்மளால ஒரு விஷயத்தை முழுசா செய்ய முடியாது. நீங்க அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடுவீங்க. இதனால நீங்க யோசிக்கிறது அதிகமா நிறுத்திட்டு செயல்ல அந்த டைமை செலவு பண்ணுங்க. எல்லாராலும் யோசிக்க முடியும், ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் திட்டமிட்டு பயன்படுத்த முடியும். இதை செஞ்சீங்கன்னா நீங்க ஈஸியா பணக்காரன் ஆக முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஜிம் போகணும்னு நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கினே தான் இருப்பீங்க. ஆனா போக மாட்டீங்க. எப்போ ஒரு டைம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களால அதை சக்சஸ் பண்ண முடியும். இது மாதிரி தாங்க எல்லா விஷயமும். வழிமுறை 4. பேச்சை ஒரு சிறந்த ஆயுதமாக மாற்று. நாம் பேச்சை எங்கு, எப்போது, எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். அப்படி பேச தெரியாதவர்கள் தன் வாயாலே அவர் கேட்டு விடுகிறார்கள். பேச்சு ஒருவனை உயரத்திலும் தூக்கி சொல்லும், ஒருவனை தாழ்ந்த பாதாளத்திலும் அடைத்துவிடும். இதில் நீங்கள் உயரத்தில் செல்ல வேண்டுமா இல்லை பாதாளத்தில் செல்ல வேண்டுமா என்பது உன் வாயில்தான் இருக்கிறது. முதலில் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது மௌனமாக இருக்க வேண்டும். நன்கு அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நமக்கு முழுமையாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றி நாம் மற்றவர்களுக்கு விளக்கலாம். இல்லையெனில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வார்த்தைகளை சரியாக உள்வாங்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் ஒரு முறை பிழை வந்தால் அதை மாற்ற முடியாது. ஒரு முறை மனதினுள் உச்சரித்து அதன் பின் நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இதன் மூலம் ஒரு சிறந்த பேச்சாளராக, ஒரு நல்ல பேச்சாளராக பேச முடியும். இதை அனைத்தையும் நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்தால், நீங்கள் தொடர்ந்து செய்தால் பணக்காரனாவதற்கு முதல் படிக்கட்டாக மாறும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.